இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர் பார்க்க போறாங்க. எக்ஸாம்ல இந்த கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் தான் சால்வ் பண்ணணும். நடுவில் இல்லைன்னா லாஸ்ட்லன்னா கண்டிப்பா சிக்கிக்குவோம். சரிங்களா? இதனோட லாஜிக் பாருங்களேன். இப்போ நம்பர்ஸை கவனிச்சு பாருங்க. 25 இங்க இருக்கு, 27 இங்க இருக்கு. சரிங்களா? இந்த 36 25 பார்த்தோன்னே ஏதோ 6 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணும். 27 பார்த்தோன்னே நம்ம வந்து 3 கியூப் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பாருங்க 23 சொல்ல முடியுமா? 30 சொல்ல முடியுமா? 21 சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இது வந்து ஸ்கொயர் நம்பர் லாஜிக்கும் கிடையாது, கியூப் நம்பர் லாஜிக்கும் கிடையாது. என்ன லாஜிக் கொடுத்துருக்காங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. 21 இருக்கு, 23 இருக்கு, 1 விட்டு 1, 25 இருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு என்ன வரணும்? நிறைய பேர் நம்ம என்ன நினைப்போம், 27 பாசிபிலிட்டி உண்டு. ஆப்ஷன்ஸ்ல வந்து 27 இருக்கா? இல்ல. அப்ப நம்ம இதை இன்னொரு பாசிபிலிட்டியா என்ன கொண்டு போறலாம்னா, நல்லா பாருங்க, 21 23 25 இப்ப இந்த இடத்துக்கு கொண்டு வரலாம். ஆனா இதுல இன்னொரு பாசிபிலிட்டி முன்னாடி ஒன்று கொண்டு வரலாம். என்ன பண்ணலாம்? +2 +2 +2 வரப்போகுது. 27 போட முடியாது, பிகாஸ் ஆப்ஷன் இல்ல. நம்ம இந்த இடத்துக்கு வந்து அதாவது இதனோட +2 பண்ணாதான் 21 வரும். அப்ப இந்த இடத்துக்கு என்ன வரலாங்க? 19 வரலாம். அப்ப இந்த கேள்வி பதில் என்னவா தான் இருக்குங்க? ஆப்ஷன் ஏதாவா தான் இருக்கும். இதை கன்ஃபார்ம் பண்ணிக்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப 19 இப்படி 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 அப்படின்னு ஆன்டி கிளாக் வைஸ்ல போகுது. சரிங்களா? அந்த கடிகார சுற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, ரிவர்ஸ் அப்படின்னா அது ஒண்ணு. இப்ப அடுத்தது இன்னொரு நம்பரை நம்ம பார்க்க போறோம். எங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அதோ 27 ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கலர் மாத்திக்கிறேன். 27 இங்க இருக்கு, 27 + 3 30, 30 + 3 33, 33 + 3 36. அவ்வளவுதான். அப்ப இது என்ன லாஜிக் வருதுங்க? இது எல்லாமே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் லாஜிக் வருது. 19, இந்த பக்கம் 27, அதுக்கப்புறம் வந்துட்டு 30, அதுக்கப்புறம் 33, அதுக்கப்புறம் 36 அப்படின்னு 3 நம்பரா +3 +3 +3 கூட்டிட்டு வருது. சரிங்களா? அப்ப இதெல்லாம் வந்து எந்த லாஜிக்ல வருது? கிளாக் வைஸ் லாஜிக்ல வருது. சரிங்களா? கிளாக் வைஸ் கொண்டு வரலாம், இல்ல ஆன்டி கிளாக் வைஸ் கொண்டு வரலாம். மொத்தத்துல இப்படி 1 விட்டு 1. சரிங்களா? அதாவது இந்த இடத்துக்கு 19 ஆரம்பிச்சுக்குது, 21 23 25 இது எல்லாமே என்னங்க? +2. மிச்சம் எல்லாமே வந்துட்டு 1 -3 +3 வச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், எக்ஸாம் ஹால்ல இப்ப நம்ம இங்க ஃப்ரீ மைண்ட்ல இருக்கோம். சால்வ் பண்ணவங்க சபாஷ், சால்வ் பண்ண முடியாதவங்க எக்ஸாம் ஹால்ல நம்ம இந்த கொஸ்டினை போயிட்டு லாஸ்ட்ல பாத்துக்கலாம், இல்லைன்னா நடுவுல பாத்துக்கலாம். இன்னும் சில பேர் வந்துட்டு நினைச்சு வச்சிருப்பீங்க ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டா டிஎன்பிசி கொடுப்பாங்க, நம்ம அதை செலக்ட் பண்ணிடுவோம். அதெல்லாம் வந்து கேட் ஆன் த மாதிரி தான். தப்பா போயிடுச்சு அப்படின்னா 1.5 மார்க் அவுட், உள்ளுக்குள்ள 1000 பேர் வந்துருவாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்விகளை கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி குரூப் 1க்கு எக்ஸ்பெக்டட், குரூப் 4க்குமே எக்ஸ்பெக்டட் தான். ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து சிம்பிள் லாஜிக் தான். ஆர்எஸ்ஆர்எல் புக்ல இருந்து எடுத்து வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் மிச்சத்தெல்லாம் பாருங்க. சரிங்களா? அப்பதான் நம்ம இந்த லாஜிக்கை கரெக்டான லாஜிக்கை பிடிக்க முடியும். லாஸ்ட்லயும் நடுவுலயும் சால்வ் பண்றோம் அப்படின்னா பதட்டத்துல கண்டிப்பா தப்பு பண்ணிடுவோம். ஸோ நிறைய சான்சஸ் உண்டு, கவனமா சால்வ் பண்ணிக்கங்க. சரிங்களா? இது